சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இத கேட்டதே தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. பட் இனி வரக்கூடிய நாட்களையாவது நீங்க நலமாகவும், வளமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். சிம்ம ராசியில பொறுத்தவரைக்கும் சிம்ம லக்னம், சிம்ம ராசியில கூடிய எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே சகல விதமான சௌபாக்கியங்களும் அந்த கடவுள்கள் கொடுத்து அருளட்டும். வாழ்த்துக்கள். தலைப்ப பார்த்திருப்பீங்க. ஜனவரி 11க்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது. மறுஜென்மம் எடுக்கக்கூடிய காலகட்டம். கோடீஸ்வர யோகம் கூட காத்துக்கிட்டு இருக்கு. இவ்ளோ நாளா நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூ. 10 இருந்தாலும் அது நமக்காக இதுவரைக்கும் சேமிச்சதும் இல்ல. நமக்காக நம்ம செலவழிச்சதும் இல்ல. ரூ. 10 கடன் வாங்கி கூட மத்தவனுக்காக பண்ணியிருக்கோம். சோ பண விஷயத்துல நெறைய நெருக்கடிகள மட்டும் பார்த்துட்டு வந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறிப்பா ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு நல்ல நிலையை வாழப் போறீங்க. உடனே பயப்படாதீங்க. நீ இப்படி சொல்றியேம்மா, ஆனா ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குது. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. சோ இதனால நாங்க நெறைய கஷ்டப்படுவோம். அப்படி இப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்பீங்க. அஷ்டம சனியாகவே இருந்தாலும், சனீஸ்வர பகவானால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறைவுதான். அவரால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ராகு, கேது இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நேரத்துல சஞ்சாரம் பண்ணி, முக்கியமா புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், ராகு, கேது இவங்க 5 கிரகங்களும் குருவுடன் சேர்த்து ஓகேங்களா? ரொம்ப சாதகமான அமைப்புல உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதுனால, உங்களுடைய காரியங்கள்ல தடைகள், தாமதங்கள் விலகுது. பணவரவு அதிகமாகுது. அதுவும் சுக்கிர பகவானும், குரு பகவானும், புதன் பகவான் இவங்க 3 பேரும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால, எப்பேற்பட்ட நெருக்கடியிலருந்து நீங்க வெளிவருவதற்கான அமைப்பு இருக்கு. இத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மத்தபடி சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும், நெனச்சது நெனச்சபடியே நடத்தி முடிக்கணும்னு கூட வலிமை படைத்தவங்க தான் நீங்க. உங்களால முடியல அப்டின்னாக்க, இந்த உலகத்துல யாராலயும் முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாரி சொந்த வேலையில ரொம்ப கவனமா இருப்பீங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை. அதே மாரி சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னாவே, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட ஈஸியா வந்துட்டு உதவி கேட்டுடலாம். எந்த ஒரு ரகசியத்தையும் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ரகசியத்த வெளிய சொன்னாலே சொல்லுவாங்களே தவிர்த்து, மத்தவங்களுடைய ரகசியத்த உயிருக்கும் மேல பாதுகாத்து வச்சுப்பாங்க. வெளிய எக்காரணத்த கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஏன் அந்த ரகசியம் சம்மந்தப்பட்டவங்களே போயிட்டு வெளிப்படையா பேசுறாங்க அப்டின்னா கூட, அத பத்தி வாயே தொறக்க மாட்டாங்க. சரிங்களா? சோ உங்கள பொறுத்தவரைக்கும், தமிழ் மாதங்கள்லயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். உங்களுடைய ராசி அதிபதி தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றதுனால தான் இந்த மார்கழி மாதமே பிறந்திருக்கு. இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். நிதிநிலை வலுவடையுது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுது. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. குடும்பத்தாருடைய உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். குடும்பத்தோட பயணங்கள் மேற்கொள்வீங்க. அது வந்து ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்ல சுற்றுலா பயணமா இருக்கலாம். அது சொல்லப்போனா முழு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீதிமன்ற விஷயங்கள்ல இருந்து கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப அலைஞ்சு என்னடா பண்றது? எப்படா முடியும்லாம் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைல இருந்து இப்ப வந்து முழுசா வெளிய வந்துருவீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. மேலும் சொல்லணும்னா, சிம்ம ராசிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எதிர்பாராத திருப்பங்களை, அதுவும் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களா முயற்சி செய்றோம் ஒரு வேலைய. இப்ப நடக்கும், அப்ப நடக்கும்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப இழுபறியா இருந்த வேலை கூட, இப்போ வந்து சட்டுன்னு முடிஞ்சு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும். தேவையற்ற நண்பர்களுடைய உறவுகள விட்டு விலகி இருக்க போறீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து விமோசனம் கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. வெளி உணவுகள தவிர்த்துடுங்க. நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சரியான தூக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னாக்கா, யோகா பண்றது, தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுங்க. உடல் ஆரோக்கியம் இருந்தா மட்டும் தான் நீங்க எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா? உங்கள பொறுத்தவரைக்கும் ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான அதிபதியா வச்சிருக்கீங்க. இல்லையா? இவருடைய அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதத்துல பலம் சேர்த்திருக்கு. உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். சமுதாயத்துல நல்ல நட்பும், ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்துல உற்சாகம் கரை புரளுங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகளால, உங்களுடைய பேர பிள்ளைகளால மகிழ்ச்சி ஏற்படும். செய்யக்கூடிய தொழில வந்து விரிவுபடுத்துங்க. பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். ஆனா எல்லா விவகாரங்கள்லயும் வந்துட்டு உங்களுக்கு சாதகம் இருந்தாலும், எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும். குறிப்பா ஆவணங்கள கையாளுறீங்க அப்டின்னா, அரசாங்க துறையிலே இருக்கிறவங்களா இருங்க. இல்ல ஏதோ சொத்துக்கள வாங்குறீங்க, விக்கிறீங்க. இல்ல ஏதாவது வந்து ஒப்பந்தங்கள கையெழுத்து போடுறீங்க. இந்த மாதிரி ஆவணங்கள் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. நல்லா தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. இல்ல மத்தவங்க பார்த்துட்டாங்க, மத்தவங்க சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது. மேலும் இந்த காலகட்டத்துல மன அழுத்தம் குறைந்து, ரொம்ப தெளிவா இருக்க போறீங்க.
இதனாலவே எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றி கிடைக்கும். தொழில் செய்றவங்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் மறையுது. கூட்டாளிகள் கிட்ட ஒற்றுமை ஏற்பட போகுது. வங்கி கடன்கள்லாம் வந்துட்டு சிக்கலின்றி அடைக்க போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீங்க. உன்னுடைய வருமானத்துல இந்த தடைகள் விலகுது. சக ஊழியர்களால உங்களுக்கு இருந்த அந்த நெருக்கடிகள் விலகுது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டு. பணியிட சூழலும் உங்களுக்கு சிறப்பாக அமையுது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டயும் உங்களுடைய செயல்பாடுகள் தெரியப்படுத்துறாதீங்க. அதே மாதிரி யார்ட்டயும் மனம் திறந்து பேசவே கூடாது. தொண்டர்கள் கிட்ட பேசுறப்பயும் சரி, இல்ல சக அரசியல்வாதி கிட்ட பேசுறப்பவும் சரி, மேலிடத்துல பேசுறப்பவும் சரி, பேச்சுக்கள்ல கவனம் இருக்கணும். இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டாக்க அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் உற்சாகம் அடையக்கூடிய காலம்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் நேர்த்தியா இருக்கும். பணவரவும் நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ரசிகர்களுடைய மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க. கணவருடனான ஒற்றுமை நல்லாவே இருக்கும். உன்னுடைய புத்திசாலித்தனத்த வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க பாராட்டுவாங்க. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி உன்னுடைய சேமிப்பை அதிகப்படுத்திப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில மிகுந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமா இருக்கிறதுனால வெளி விளையாட்டுல கூட வெற்றி அடைவீங்க. ஆசிரியருடைய ஆதரவின் காரணமா பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுவா சொன்னாக்க சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஞாயிறு, புதன் மற்றும் வியாழன். இதுவே அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க தினம் தினம் சிவபெருமானுக்கு இளநீரால அபிஷேகம் செய்வதன் மூலம் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். தொடர்ந்து அதே மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு சிவபெருமானுடைய ஞாபகம் இருக்கோ, எப்பெல்லாம் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்பெல்லாம் சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்காரர்கள மார்கழி மாத பொது பலன். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசி மகர நட்சத்திரம். சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்க நீங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா விதமான வெற்றிகளை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. குறிப்பா சப்தமஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்துல ராகு, தன குடும்பஸ்தானத்துல கேது. இந்த சஞ்சார நிலையை பாக்குறப்போ நெருக்கடிகள் குறையுது. உங்களுடைய திறமையின் காரணமா எல்லா விதமான நெருக்கடிகளையும் சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உடைய வார்த்தைகள்ல நிதானம் இருக்கும். வரவு செலவுகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். முக்கியமா எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் சரிங்க, நீங்க புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு அன்றாட என்னென்ன வேலையை செய்வீங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அதுலயும் உங்களுக்கு வந்துட்டு ஈடு இணை இல்லாத வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அடுத்து உடல் ஆரோக்கியத்தை மீது அப்பப்ப அக்கறை வச்சுக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடும். குறிப்பா ஜனவரி 1 வரைக்கும் புதன் பகவான் சாதகமா நம்மள சஞ்சாரம் பண்றதுனால உடைய புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். செய்து வரக்கூடிய தொழிலையும் வெற்றி உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களிலும் வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, மத்தவங்களுக்கு அனுசரணை நடந்துப்பாங்க. வீண் பிரச்சனைகள் விலகுது. ஆனா அவசர முடிவு எடுக்கிறதோ, ஆவேசமா உணர்ச்சி வசப்படுறதோ இதை மட்டும் வந்து தவிர்த்திடணும். ஓகேங்களா? அடுத்து வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு வந்து இன்னும் பலமா இருக்கும். நெருக்கடிகள் விலக காரணமா இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகமா இருக்கும். இதன் காரணமா படிப்புல வெற்றி அடைவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 5, 6 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் 1, 7, 10 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்த அதீத நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. பகவதி அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்குங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். எடுத்த வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இந்த மார்கழி மாதம்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வழக்கமான வேலைகள்ல கூடுதல் கவனம் செலுத்துவதனால முடியாத காரியங்கள் கூட முடியும். நெருக்கடிகள் இல்லாத நிலை இப்ப இருக்கு. எந்த ஒரு செயல்பாடுகள் நீங்க இறங்கினாலும் சரி, எதை பத்தி பேசுறதாலும் சரி, 1க்கு 10 முறை யோசிச்சு அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத யோசிக்காம செயல்படக்கூடாது. குறிப்பா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு தடாலடி வேலையும் இப்ப நீங்க பார்க்கவே கூடாது. சூரியனும் சரி, சனியும் சரி, ராகுவும் சரி உங்களுடைய நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாங்க. குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பரம்பரை நோய்கள் கூட இந்த காலகட்டத்துல மருத்துவ சிகிச்சைனால கட்டுக்குள்ள வரும். வரவு செலவுகளையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. முடிந்த வரைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க. இது சங்கடம் வராம பார்த்துக்கும். கடன் வாங்குறதோ, கடன் கொடுக்கிறதோ இந்த மாதத்துல சுத்தமா வேண்டாம். பிள்ளையோட நலன்ல அக்கறை கூடும். உங்களுடைய வாக்கு வன்மையினால எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உருவாகுது. புதன் பகவான் தான் அத வந்து உங்களுக்கு வழங்குறாரு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தருவதற்கு காரணகர்த்தாவே இந்த புதன் பகவான் தான். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வரவுகள் தாராளமா இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்க கைய மீறி போன நிலை மாறி, இப்ப எல்லா விதமான செயல்பாடும் நீ நெனச்ச மாதிரியே நடந்து முடியும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 6, 7 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க, ஜனவரி மாதம் 1 மற்றும் 10. இந்த 2 நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த நாள்ல நம்ம இந்த விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து இந்த நாட்கள்ல தொடங்குங்க. பல மடங்கு நன்மைகள் கொடுக்கும். அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம். நினைச்சதை நினைச்சபடி நடத்தி முடிக்கணும். வலிமை கொண்ட உங்களுக்கு மார்கழி மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு. சுய ஜாதகத்தையும் தசாபுக்தியும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால நட்பலன்கள் கூடும். மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதால உடல்நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி குழப்பங்கள் விலகி தெளிவு கிடைக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். கேதுவும் சனி பகவானும் ராகு பகவானும் ஏதாவது ஒரு வகை வல்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குறிப்பா அந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு அதிர்ஷ்டகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குது. செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பண விஷயத்துல ஓகே. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் ஓகே. குடும்ப விஷயத்துலயும் ஓகே. ஆனா இப்ப வந்து சிம்ம ராசி சேர்ந்த ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்ட பழகுறப்பையும், இது பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்ட பழகுறப்பையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா வேற ஏதாவது தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க உங்க வேலைகளை மட்டும் கவனமா இருங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. இதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருசா முதலீடு பண்ண வேணாம். யாரையும் நம்பி எந்த ஒரு வியாபாரத்திலும் இறங்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேலையே சிறிய முதலீட்டுலயே அதிக லாபத்தை பெற முடியும். சரிங்களா? அப்படி இல்ல நான் பண்ணிதான் ஆகணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேலையில அதிக முதலீடு பண்றப்போ பலகட்ட யோசனை உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா நீங்க போட்ட முதலீட்டை எடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சுதான் இறங்கணும். அடுத்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, இல்ல கூலி வேலைக்கே போறீங்க, இல்ல அரசாங்கத்துறையோ இல்ல தனியார் துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நல்லது. கூட இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் வந்துட்டு யார்கிட்டயும் ஒப்படைச்சிடாதீங்க. உங்களுடைய விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க. அது வாழ்க்கை துணைய ஆலோசனை தாங்க. திருப்பு திருப்பு சொல்றேன். ரொம்ப அவசியம் உங்களுக்கு. இத்தனை நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களுடைய ஆலோசனையும், அவங்களுடைய துணையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? யாரையும் நம்பிராதீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைய நம்புங்க. அதுவே உங்களுக்கு பெருத்த வெற்றிய குடுத்துரும். அதேமாரி யார்ட்டயும் கோவப்படக்கூடாது. மத்தவங்க பிரச்சனையில தலையிடக்கூடாது. வழக்கமான வேலைகளை ஈடுபட்டாலே அதுவே உங்களுக்கு நன்மைதான். பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரைகளால நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 1 மற்றும் 10. இந்த 2 நாட்கள் சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு. சூரிய பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த சிம்ம ராசிக்கான மார்கழி மாத பலன்கள். பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி. உங்களுடைய நிலைப்பாடுல இப்ப இருக்கக்கூடிய மோசமான நிலையில இருந்து உயர்வான நிலையை அடையறீங்க அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு வலுவான நிலையை தான் கொடுக்குது. மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகளை தேடி தேடி கொடுக்குது. தொடர்ந்து எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? சிம்ம ராசிக்காரங்களே, அனுதினமும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. யாரையும் நம்பிடாதீங்க. ஓகேங்களா? கொடுக்கல் வாங்கல்ல இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி கவனமா இருந்துக்கோங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். எந்த ஒரு கஷ்டமோ, நஷ்டமோ உங்களை அணுகாது. கடவுளுடைய அணுகிற்கும் முழுசா உங்களுக்கு பாதுகாப்பா நிக்குது. இவ்வளவுதாங்க. ஆக மொத்தத்துல மார்கழி மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னு சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள்.